அவதார் சீசன் 2க்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மொதல் கேஸ்டிங்கை இப்போதைக்கு நம்ம டாப் யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியா செக் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர்ஸ் தான் இப்போதைக்கு அவதார் சீசன் 2 புக் 2ஓட டாப் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. அவதார் சீரிஸ் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாக டாப் தான் இருப்பாங்க நம்புறேன். அமேசிங்கான செம்ம ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். ஸோ மியா செக் பர்ஃபெக்டாக இருப்பாங்களான்னு தெரியல. பட் ஃபேஸ் லுக்கு அண்ட் அவங்களோட இந்த எனர்ஜிலாம் பார்க்கும்போது செட் ஆவாங்க போல தான் தோணுது. ஆனால் டே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டாப் கேஸ்டிங்க்கு ஒரு வேலை பண்ணீங்களேடா, அதை மறக்கவே மாட்டேன்டா. ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது இந்த டாப் அப்ளை பண்ணுறதுக்கு யார் வேணாச்சும் அப்ளை பண்ணலாம், உலகத்தில் இருக்க யார் வேணாச்சும் இந்த டாப் கேரக்டர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணி உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா இந்த ஸ்டைலில் தான் கேஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஃபேன்ஸ் மத்தியில தான் ஒரு கேஸ்டிங் எடுப்பாங்கன்னு நினைச்சா அதை கசக்கி தூக்கி போட்டுட்டு ப்ரொஃபஷனல் ஒருத்தங்களா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கேண்டா விலையும் சொல்லியமா தெரியணும். இதுக்கு நீங்கள் இவனை தான் கேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக மக்கள் மத்தியில் ஆசையை விதைச்சிட்டு இப்போதைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணுறதுல என்ன லாபம்? இதனாலே சில ஃபேன்ஸ் அதை பற்றினா சம்பகாண்டா இருக்காங்க. பட் எனிவேஸ் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மியா செக்கோட ஃபீட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாப் வந்து செருப்பு போட மாட்டான், அவளுக்கு கண்ணும் தெரியாது. ஸோ கூடிய சீக்கிரம் இவளுடைய ஃபுல் லுக் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி காமிச்சிருவாங்க நம்புறேன். பார்ப்போம். ஆங்கோட எர்த் பெண்டிங் டீச்சரை கேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இன்னும் வாட்டர் பெண்டிங்கே ஒழுங்காக கற்றுக்கல, அதுக்குள்ளே எர்த் பெண்டிங்கடா